காவிரியில் தமிழகத்திற்கு தினமும் 15,000 கன அடி வீதம் 10 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பு பற்றி விவசாயிகள் கருத்து என்ன என்பது பற்றி இப்போது கேட்கலாம். உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு குறித்து உங்களுடைய கருத்துகள் என்ன? எங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மேக்கு 10 டிஎம்சி, ஒரு மாசத்துக்கு 2 டிஎம்சியும், ஜூன்ல 10, ஜூலைல 34, ஆகஸ்ட்ல ஒரு 50, 104 டிஎம்சி தண்ணி தர வேண்டியிருக்கு. நீர்வளத்துறை, மத்திய நீர்வளத்துறை அறிக்கை விட்டு கடந்த ஆண்டை விட கர்நாடகாவில் நல்ல மழை பெய்திருக்கிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நல்ல மழை பெய்ஞ்சிருக்கு அப்படின்னு கர்நாடகா முதலமைச்சரே சொல்லியிருக்காரு. 10% மழை தான் கம்மி, 90% மழை பெய்ஞ்சதுன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது நியாயமா இந்த தீர்ப்பு காவிரி நடுவமன்ற தீர்ப்பு தண்ணி வழங்கப்பட்டு இருக்க வேண்டும். வறட்சி கால தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கோம். மத்திய சர்க்கார் தமிழகத்திற்கு துரோகம் செய்கிறது. அது காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைத்திருந்தாலோ அல்லது காவிரி நீர் ஒழுங்குமுறை பங்கீட்டு குழு அமைத்திருந்தாலோ எவ்வளவு மழை பெய்ச்சு என்ன பண்ண அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க அமைக்கவே இல்லை. அமைக்காதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க இஷ்டம் 5,50,000 ஏக்கர் சாவடி பண்ணி 38 லட்சத்துக்கு பண்ணிட்டாங்க. இப்ப அந்த கபினி கேரஞ்சிக்கு அங்கிட்டே ஆயிரக்கணக்கான தடுப்பணை கட்டிட்டாங்க. இங்க கபினியில 2000 ஹார்ஸ் பவர் உள்ள மோட்டர் கிட்டத்தட்ட 500 மோட்டரை வச்சு தண்ணியை போல லிப்ட் பண்ணிட்டாங்க. அணைக்கு தண்ணி வராது. அதுக்கு முன்னாடியே எல்லாம் சாவடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கண்காணிக்க வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது. கூட்டாட்சி தத்துவத்தின்படி, காவிரி நடுவமன்ற தீர்ப்பின்படி, உச்ச நீதிமன்றம் முன்பே சொன்னதுபடி பண்ண வேண்டிய மத்திய அரசு பண்ண மறுக்கிறது. தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சம் தீர்க்கிறது, அவ்வளவுதான். தமிழகத்தை வறண்ட மாநிலமாக்கி இங்க எத்தனால் எடுக்கலாம், கேஸ் எடுக்கலாம், பெட்ரோல் டீசல்லாம் எடுக்கலாம். தமிழகத்தை வறண்டு போயிடுச்சுன்னா எல்லா வெளிநாட்டு முதலாளியை கூட இறக்கிடலாம்னு நினைக்கிறது மத்திய சர்க்கார். அதனால தமிழக விவசாயிகளையும் விவசாயத்தையும் அழிப்பதற்கு முயற்சினாலதான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் வழங்கி இருக்கின்ற இந்த 15,000 கனஅடி 10 நாளைக்கு வந்துச்சுன்னா எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 12 டிஎம்சி தண்ணி தான் கிடைக்கும். எங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 1 டிஎம்சி தண்ணி விட்டாதான் டெல்டாவில் சம்பா சாவடி பண்ண முடியும். கிட்டத்தட்ட 90 நாளைக்கு வேணும். 110 நாளைக்கு தண்ணி இருந்தால் தான் பார்க்க முடியும். ஒரு 80-90 நாளைக்கு இருந்தாங்க. வடகிழக்கு பருவமழை வந்துட்டனால கொஞ்சம் தப்பிச்சுக்கிறாங்க. இதை இந்த தண்ணியை விட்டாங்கன்னா 10 நாளைக்கு 15 நாளைக்கு இங்கே இருக்க தண்ணி 30 நாளைக்கு விட்டா விவசாயி கையில் இருக்க பணத்தெல்லாம் கொண்டு வயலில் போட்டு சாவடி பண்ணி நட்டு எல்லாம் காஞ்சி போய் ஒன்றும் இல்லாமல் அழிஞ்சு போயிடுவான் விவசாயி. இந்த தீர்ப்பினால் தமிழக விவசாயிகளுக்கு எந்த பயனும் இல்லை. ஆனால் கர்நாடகத்துக்கு இது ஒரு அடி. இது கர்நாடகத்தை பொறுத்தவரை அடி, மத்திய சர்க்காரை பொறுத்தவரை ஒரு அடி. இது பெரிய அடி. அவங்க ஏமாத்துறாங்க பாரு. கொடுத்துருக்கிறது இப்போ குடி தண்ணீராவது கிடைக்கும். ஒரு 20 மாவட்டத்துக்கு குடி தண்ணீர் தான் அவங்க ஒழிஞ்சு விவசாயிகளுக்கு இது எந்த பயனும் கிடையாது. விவசாயி சாவடி பண்ண முடியாது. ஆகவே தமிழக அரசு உடனடியாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நமக்கு ஒரு 20,000 கோடி நஷ்டஈடு வாங்கி தரணும் அவங்ககிட்ட இருந்து. அதை மத்திய சர்க்காரையும் சேர்த்து போடணும். அவங்க போய் அங்க கர்நாடகத்தை ஆய்வு பண்ணணும். ஐயா, உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி.